புதுசாக அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒவ்வொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. நான் அதை பத்தி பேச இல்ல. புதுசாக வந்த ஜனாதிபதிக்கு நாங்க எங்க வாழ்த்துக்களை வேணா தெரிவிக்கிறோம். நாங்க யாரு ஜனாதிபதியாக வந்தாலும் நமக்கு அதுல பிரச்சனை இல்லை, வாழ்த்துக்கள். ஆனா ஒரு விஷயம் நடந்தது, எல்லா ஊர்கள்லயும் புதுசா வந்த ஜனாதிபதிக்கு எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சு பாச்சோறு வந்துட்டாங்க. இப்ப நாங்கள் பேத்தினா கண்டிப்பா நானும் அந்த பாச்சோத்தை திண்டிப்பேன். நான் போக கிடைக்கல, உண்மையில என் முன்னால சந்திந்தா புதிய ஜனாதிபதியை வாழ்த்தி எல்லாரும் பாச்சோறு கொடுத்தாங்க. மீலாது விழாண்டு ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி சாப்பாட்டை திண்டா ஹராம். ஜனாதிபதி வெத்தினத்தோட பாச்சோத்தை கொடுத்தா ஹலால். அதுவும் சந்தோஷம், இதுவும் சந்தோஷம். அதுவும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது, இதுவும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. அது எப்படி அது ஹராம் ஆகுது? அங்க எப்படி இந்த தடவை கூடுதலா சாப்பாடு கொடுத்தது இந்த கந்திரி ஹராம் என்ற நிறைய பேர் கொடுத்திக்கிறான். இல்ல எங்கட சந்தோஷத்தை நாங்க பாச்சோரால வெளிப்படுத்தினோம், எங்கட சந்தோஷத்தை நாங்க பிரியாணியால வெளிப்படுத்தினோம். அது எப்படி இது ஹராம் ஆகுது? அதனால வானம் என்று விட உற்றுங்க, அவ்வளவுதான் உள்ளது. சண்டையெல்லாம் நான் இந்த பயம் பண்ணும்போது நான் கூடுதலா சொல்லு, நான் பயம் பண்றது எதிர்வலப்பு உள்ளவனுக்கு இல்லை. எங்கடா ஏன்னா உங்களை திருத்த முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே. யம்ருகூன மினத்தீன், மார்க்கத்திலிருந்து விளங்கி ஓடிட்டான் அவன் திரும்ப வரமாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நான் வரமாட்டவன் நான் ஏன் வம்பா இழுக்கணும்?